ஓகே, பிகினர்ஸ் வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படி படிக்கணும்னா, இப்போ சிலபஸை நீங்கள் நல்ல மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சிலபஸில் என்ன கேட்டிருக்காங்க, முக்கியமாக வந்து சிலபஸை கரண்ட் அஃபேர்ஸில் நார்மலாக வெறும் கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லிடுவாங்க. அதில் வந்து இன்னும் இது படிக்கணும்லாம் சொல்லவே மாட்டாங்க கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும். அப்போ வந்து இப்போ நமக்கு வந்து முக்கியமான சப்ஜெக்ட் என்ன சொன்னோம்னா, தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் தமிழ்நாடு சொசைட்டி, இது ரிலேட்டடாக இப்போ புதுசாக என்னென்ன ஆராய்ச்சிகள் வந்து எக்ஸ்கவேஷன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இங்கிலீஷ் தி ஹிந்து வந்து அதுதான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது, யூபிஎஸ்சி ஜேர்னியில் ஸ்டார்ட் பண்ணும்போது படித்த ஒரு பேப்பர். இன்ன வரைக்கும் அதை நான் ஃபாலோ பண்ணுறேன். அது இல்லாமல் தினமணி பேப்பர், அந்த பேப்பர் படிக்கிறது தமிழ், அதில் தலையங்கம்லாம் நல்லாயிருக்கும். அதை நம்ம படித்தோம்னா நம்ம ஏதோ ஒரு நிறைய விஷயம் வந்து புதுசாக ஏதோ கற்றுக்குறோம் அப்படின்னு ஒரு விஷயம் தோணும். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என்னோட பெயர் பீர்மா நுஸ்ரத். நான் வந்து இப்போ விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் ஊராட்சி ஒன்றியத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறையில் நேர்முக உதவியாளராக நான் நடந்து முடிஞ்ச 2024ஆம் ஆண்டு நடந்து முடிஞ்ச குரூப் 2 எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணி இப்போ வந்து நேர்முக உதவியாளராக நான் குரூப் 2 வந்து முதல் அட்டெம்ப்ட் தான் பாஸ் பண்ணேன். கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பேப்பர் நார்மலாக நம்ம பேப்பர் வந்து படிக்கிறத விட வெறும் ஹெட்லைன்ஸ் மட்டும் படிக்கிறத விட நான் கொஞ்சம் உள்ளே போய் என்ன நியூஸாக இருந்தாலும் நான் வந்து பார்ப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் நம்ம தலையங்கம், எடிட்டோரியல்லாம் நம்ம வந்து ஃபுல்லாக அதை வந்து அனலைஸ் பண்ணி படிக்கும்போது தான் தெரியும், ஓகே நம்ம நாட்டில் இவ்வளோ பொருளாதார ரீதியாக பிரச்சனை இருக்கா, நம்ம நாட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்கா, நம்ம ஒரு சிட்டிசனாக இருந்துட்டு நம்மளால் வந்து ஒன்றுமே பண்ண முடியலையா, நம்ம படிக்கிறோம் ஆனால் நம்ம வந்து அதாவது நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனாக நம்ம வந்து ஒரு நியூஸ் பேப்பர் நம்மளை மாற்றணும்னு நான் நினைப்பேன். ஏன்னா வந்து நம்ம நார்மலாக என்ன சொல்கிறது, எல்லா நியூஸ் பேப்பரை படிக்கிறத விட எந்த நியூஸ் பேப்பர் படித்தா நமக்கு வந்து ஒரு நாலேஜ் வந்து நமக்கு கிடைக்குமோ அந்த நியூஸ் பேப்பர் தான் நம்ம படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இங்கிலீஷ் தி ஹிந்து வந்து அதுதான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது, யூபிஎஸ்சி ஜேர்னியில் ஸ்டார்ட் பண்ணும்போது படித்த ஒரு பேப்பர். இன்ன வரைக்கும் அதை நான் ஃபாலோ பண்ணுறேன். அது இல்லாமல் தினமணி பேப்பர், அந்த பேப்பர் படிக்கிறது தமிழ், அதில் தலையங்கம்லாம் நல்லாயிருக்கும். அதை நம்ம படித்தோம்னா நம்ம ஏதோ ஒரு நிறைய விஷயம் வந்து புதுசாக ஏதோ கற்றுக்குறோம் அப்படின்னு ஒரு விஷயம் தோணும். அதுக்கப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்து நம்ம என்ன படிக்கணும்னா, அதுவே சிலபஸ் ஓரியன்டாக தான், திட்டங்கள் சார்ந்து தமிழ்நாடு சார்ந்த திட்டங்கள் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்புறம் வந்து தமிழ்நாடு எக்கானமி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்புறம் என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக, அதாவது சுற்றுச்சூழல் சார்ந்து, ஏன்னா சுற்றுச்சூழல் சார்ந்து நிறைய பிரச்சனைகள் இப்போ வந்துகிட்டே இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாகவும் நம்ம வந்து நிறைய படிக்கணும். மோஸ்ட்லி வந்து நியூஸ் பேப்பர் வந்து எல்லாமே படிக்கணும். அதில் வந்து முக்கியமாக தமிழ்நாடு ஓரியன்டா திட்டங்கள் சார்ந்து, சூழலியல் சார்ந்து, அந்த மாதிரி சயின்ஸ்லையுமே வந்து இதை புதுசாக இதை கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படிங்கிறது மாதிரி அந்த ஒரு கண்டுபிடிப்புகள் அதெல்லாம் நம்ம படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் எப்படி கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒரு 4-5 பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து வந்து அதை படித்தோம். ஏன்னா எப்படியுமே டெய்லி அந்த பேப்பர் படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு டயர்ட் ஆகும். அது ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு போர் அடிக்கிற ஒரு விஷயமா மாறும் டெய்லி சில விஷயம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட கலந்து இப்போ நான் இன்றைக்கி ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறேன்னா நான் அதை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், இன்னொரு ஃப்ரெண்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அவங்க ஒரு சப்ஜெக்ட் படித்தாங்கன்னா அதை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாமே கலந்து படிக்கும்போது எல்லாமே நாங்கள் கவர் பண்ணிடுவோம். ஒரு நியூஸ் பேப்பரை எல்லாருமே கவர் பண்ணி அப்படி தான் நாங்கள் டெய்லி கரெக்டாக சாப்பாடு முடிஞ்சு 2 மணி ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒருத்தாங்க அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸராக இருக்காங்க, என் கூட படித்தாங்க, குரூப் 2ல் பாஸ் பண்ணவங்க ஃப்ரெண்டு. அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக இருக்காங்க, திருவாரூர் மாவட்டத்தில் இருக்காங்க, ஃபாத்திமா, கௌசர் ஃபாத்திமா. ஏஎஸ்ஓவாக இருக்கிறவங்க வந்து காரைக்குள்ளி, அவங்க எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாமே சேர்ந்து நாங்கள் படித்து இப்போ வந்து எல்லாமே நல்ல நிலைமையில் இருக்காங்க. ஓகே, பிகினர்ஸ் வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படி படிக்கணும்னா, இப்போ சிலபஸை நீங்கள் நல்ல மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சிலபஸில் என்ன கேட்டிருக்காங்க, முக்கியமாக வந்து சிலபஸை கரண்ட் அஃபேர்ஸில் நார்மலாக வெறும் கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லிடுவாங்க. அதில் வந்து இது படிக்கணும்லாம் சொல்லவே மாட்டாங்க கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும். அப்போ வந்து இப்போ நமக்கு வந்து முக்கியமான சப்ஜெக்ட் என்ன சொன்னோம்னா, தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் தமிழ்நாடு சொசைட்டி, இது ரிலேட்டடாக இப்போ புதுசாக என்னென்ன ஆராய்ச்சிகள் வந்து எக்ஸ்கவேஷன்ஸ், அகழாய்வுகள் வந்து தமிழ்நாட்டில் என்ன போயிட்டுருக்கு. ஸோ இதை நோட் பண்ணுங்கள். அகழாய்வுகள் தொடர்பாக கண்டிப்பாக நிறைய கொஷின்ஸ் வந்து இருக்கும். நான் வந்து அகழாய்வுகள் தொடர்பாக நிறைய இது வந்து படிப்பேன். ஸோ அகழாய்வுகள்
ஆய்வுகள் என்ன போயிட்டுருக்கு அதை நீங்கள் படிக்கலாம். அப்புறம் வந்து சுற்றுச்சூழல் சார்ந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து என்னென்ன ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு, தமிழ்நாட்டில் வந்து என்ன நேஷ்னல் பார்க்ஸ் இருக்குது, ஸோ அங்கே வந்து என்னென்ன வகையான விலங்குகள் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ வந்து நம்மளோட வரையாடு சொல்லுவாங்க, தமிழ்நாடு நீலகிரி வரையாடு. ஸோ இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஸ்கீம்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அது ரிலேட்டடானது அரசு அறிவிக்கக்கூடிய திட்டங்கள், அரசு வந்து கொண்டு வரக்கூடிய தீர்மானங்கள், அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம படிச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அரசு தொடர்பாக எது வருது. அப்புறம் வந்து எக்கனாமிக்கலாக வந்து பார்த்தோன்னா பொருளாதார ரீதியாக வந்து நம்மளோட இந்திய பொருளாதாரம் இப்போ என்ன விலை எவ்வளோ பணவீக்கமாக இருக்கா, எவ்வளோ விலை வீழ்ச்சி இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து படிச்சுக்கலாம். அப்புறம் வந்து தலையங்கத்தில் வந்து இப்போ வந்து இந்தியா தொடர்பாகவோ தமிழ்நாடு தொடர்பாகவோ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா அதை படிக்கலாம். அப்புறம் வந்து முக்கியமான தலைவர்கள் இப்போ ஏதாவது தமிழ்நாட்டில் நடந்த இன்சிடென்ட்ஸு அந்த மாதிரி நம்ம வந்து முக்கியமாக வந்து குறிப்பிடுத்து படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாமே படிப்போம். அரசியல் ரீதியாக எல்லா விஷயமும் நம்ம படிக்கணும்னு கிடையாது, ஆனால் அரசு ரீதியாக நம்ம படிக்கணும். அரசியல் அரசு இப்போ அரசியல் ரீதியாக எல்லா விஷயமும் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அரசு தொடர்பான விஷயங்கள் நமக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதாவது டே டு டே லைஃப்பில் மக்களுக்கு வந்து எது தேவை அந்த மாதிரியான விஷயங்கள், மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லுவேன். அவ்வளோ. அப்புறம் வந்து நம்ம வந்து கைடன்ஸ் வந்து இப்போ ஏதாவது உங்களுக்கு ஒரு இன்ஸ்டியூட்டில் கைடன்ஸ் ஏதாவது கூட நீங்கள் வாங்கிக்கலாம், அவங்க சொல்கிறது கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அது மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இதுதான் அரசு சார்ந்து சிலபஸ் ஓரியன்டாக தான் நான் படிப்பேன். கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமாக நீங்கள் குறிப்பெடுத்துக்கணும். இன்றைக்கி டேட்டில் என்ன நடந்திருக்கு, இந்த நாள் வந்து இப்போ வந்து February 2னா ஈரநில நாள் அப்படின்னா அதை வந்து நீங்கள் குறிப்பெடுத்துக்கணும். அது வந்து குறிப்பெடுத்து படிக்கிறது ரொம்ப முக்கியம். கரண்ட் அஃபேர்ஸில் எல்லாத்தையும் விட வந்து ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சு, அதாவது நான் சொன்ன மாதிரி அரசு திட்டங்கள், நலம் சார்ந்த திட்டங்கள், மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள், அப்புறம் வந்து அரசாங்க ரீதியாக அரசு ரீதியாக அது ரிலேட்டடான குறிப்பு முக்கியமாக வந்து இதெல்லாம் கொஷின் கேட்பாங்கன்னு நமக்கு வந்து ஒரு ஐடியா, சிலபஸ் பார்த்து நமக்கு ஒரு இது தோணும். அதை வச்சு நம்ம நியூஸ் பேப்பர் நம்ம எல்லாமே படிக்க தேவை கிடையாது, எது தேவையோ அதை மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டா போதும். அதுதான் சொல்கிறேன். எப்போவுமே வந்து இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா நான் நிறைய விஷயம் தப்பாக பண்ணதுனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஆனால் எனக்குமே வந்து இதுதான் கரெக்டுன்னு கன்ஃபர்மேஷனாக 100% சொல்ல முடியாது. இதெல்லாம் படித்தா நல்லாயிருக்கும். ஏன்னா இன்றைக்கி நமக்கு சொல்ல முடியல. இன்றைக்கி காம்படிட்டிவ் வேர்ல்டில் எந்த கொஷினை கேட்குறாங்க, எந்த கொஷினை ஒமிட் பண்ணுறாங்கன்னு நமக்கு சொல்ல முடியல. முடிஞ்ச இந்த அளவுக்கு ஓரியன்டாக படித்தா நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய தவறுகள் பண்ணதுக்கப்புறம் தான் இதுதான் கரெக்ட் அப்படிங்கிறது எனக்கு பர்சனலாக சில விஷயம் நான் வந்து என்னை திருத்திக்கிட்டதை நான் சொல்ல முடியும். இப்போ உங்களுக்கு வந்து நீங்களே வந்து சில மிஸ்டேக்லேருந்து கற்றுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த விஷயத்த வந்து உங்களுக்கு எது பெட்டர்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சு நீங்கள் படிக்கலாம். எல்லாத்தையுமே படிக்க தேவை கிடையாது. அரசியல் ரீதியான நிறைய கருத்துக்கள் இருந்தாலும் நம்ம தேவையற்ற கருத்துக்கள் நம்ம வந்து எடுத்துக்க வேண்டாம். அது இல்லாமல் நமக்கு வந்து ஸ்கீம்ஸு, ப்ராஜெக்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஏதாவது மக்கள் இப்போ வந்து முக்கியமாக ட்ரைபல் மக்கள் இருக்காங்க, அந்த மாதிரியான இம்பார்ட்டன்டானது நமக்கு தெரியும். நம்ம சிலபஸ் ஓரியன்டாக அது ரிலேட்டடானது புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில், இல்லைனா அரிய வகை விலங்கினம் ஏதாவது இருந்திருக்கு, வெஸ்டர்ன் காட்ஸில் ஏதாவது ஒரு புதிய கண்டுபிடிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தலாம் அதெல்லாம் நம்ம நோட் பண்ணி குறிப்பெடுத்து நம்ம வந்து படிச்சுக்கணும். அவ்வளோதான்.